2 காட்சிகளாக திரையிடப்பட்ட பொம்மை திரைப்படம் மக்கள் நிறைந்த திரையிடலாக அமைந்தது. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்சினால் கடந்த மே 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திரையிடப்பட்டது. பொம்மை திரைப்படமானது 2009ஆம் ஆண்டு தமிழர் தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன அழிப்புக்கு பிற்பாடு இன்று சமகாலத்தில் தமிழ் சமூகம் எதிர்கொள்கின்ற சவால்களை, சிக்கல்களை ஒரு திரைப்படத்துக்குரிய கதை பேசுபொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. திரையிடலுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்ன உங்கள் அனைவருக்கும் முதல் இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியத்தின் சார்பாகவும் தயாரிப்பாளர் கதாநாயகி டைரக்டர் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனது சிற்றறிவுக்கு இந்த படம் எமது முள்ளிவாய்க்காலுக்கு பின்பான அங்கு நடக்கின்ற சமூக சீர்கேடுகளை அல்லது எமது விடுதலைக்காக போராடிய எமது காவல் தெய்வங்கள் தற்போது எப்படி, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அவர்களுடைய நிலை எப்படி சிதைக்கப்பட்டு அவர்களது சித்தப்பெருமை குறித்தவர்களாக அங்கு பலதரப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு குறியீடாக இது காட்டப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். எமது நாடு, எமது தேசம், எமது தாயகம் ஆக்கிரமிப்பாளர்களால் எத்தனை கொடிய வலிகளை, எத்தனை கொடிய அடக்குமுறைகளை, எத்தனை பெரிய அழிவுகளை சந்தித்து அந்த இரத்தம் காய முன்னரே, அந்த அழிவுகளினுடைய வடுக்கள் ஆற முன்னரே இன்று எவ்வகையான சூழலில் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு இடித்துரைத்திருக்கிற படமாக இதை நான் உணர்ந்து கொள்கிறேன். 2009ஆம் ஆண்டு நடந்தது ஒரு ஜெனோசைட், இனப்படுகொலையாக இருந்தாலும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடப்பது ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை. அந்த கட்டமைப்பு ஜெனோசைட் கொள்ளும் பொழுது இந்த படத்துல வந்த போதை பிரச்சனையாக இருக்கலாம், கஞ்சா பிரச்சனையாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்வார்கள். திரைத்துறை சார்ந்து பெண் இயக்குநர்கள் நாங்கள் குறைவு. அது இந்த நவயுகா இந்த படத்தை இயக்குகிறார் என்பது மிக முக்கியம். இந்த படம் ஒரு வரலாற்று பின்னணியில வந்து அதாவது ஆக்கிரமிப்புக்கு எதிரான, அது எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் இந்த ஆக்கிரமிப்பு வரலாற்று பின்னாடி சமகாலத்தை அவர் தங்கள் பார்வையில் இங்கு சொல்லியிருக்கிறார். எங்கேயும் வந்து இந்த ஆக்கிரமிப்பு சூழலில் வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுவது இயல்பு. அப்ப அங்கேயும் வந்து பெண்கள் எப்படி இந்த ஆக்கிரமிப்பு சூழலுக்கு தங்களுக்கு அந்த முகம் கொடுத்தார்கள் என்பதை ஒரு தன்னுடைய பார்வையில மிகவும் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் நினைக்கிறேன். மற்றது இந்த படத்துக்கூடாக நிறைய குறியீடுகளாக அவர் இந்த வரலாற்றினுடைய பல விடயங்களை அவர் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் குறிப்பாக வந்து அந்த படம் துவங்கும் போதே அந்த எங்களுடைய அறிவு பொருட்கள் அந்த வீடுகளை இடிப்பதோடு, அதை வந்து நாங்கள் சமாளத்தில் ஊழல் கூட குறித்து பார்க்கலாம். அதை இந்த இடிக்கப்படுவதோடு தான் அவர் அந்த படமே தொடங்குது. அதே மாதிரி இந்த கடல் என்பது அந்த குறியீடு கூட ஒரு ஆக்கிரமிப்பு குறியீடாகத்தான் இங்கே தருது. ஏன்னு சொன்னா இந்த ஈழத்தினுடைய பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுவதற்கு புதிய மக்கள் இருந்தால் போதும், அதே போல இந்த கடல் சார்ந்தான் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதையும் வந்து அவர் சொல்கின்றார். அடுத்தது இந்த போருக்கு பின்னான எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகம் வெறுமனே போரால் மட்டும் அழிக்கப்படவில்லை, அது வந்து போருக்கு பின்னாலும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அது வேறொரு வடிவத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது நாங்கள் எங்களையும் அழித்துக்கொண்டோம். தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தை இப்படி அழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மிக உயர்ந்த வலி வந்து இங்கே வந்து மிகவும் பாதித்திருக்கிறார். அது நிச்சயமாக நடுவாக்கு நாங்கள் எல்லோரும் நாங்கள் அவருக்கு பாராட்ட படம் குறித்தான நாங்கள் கருத்தாளர்கள் இந்த மாதம் அதை வைத்து உரையாடுவதற்கான இடங்கள் இருக்கு. அதை நாங்கள் இதில் பார்க்கலாம் நினைக்கிறேன். அவருக்கு நமது வாழ்த்துக்களை விடுதலை சொல்லிக்கிறோம். நன்றி. ஒரு பெண் இப்படி ஒரு விடயத்தை கொண்டு வந்து எங்கள் ஆண்களுக்கு முன்னுக்கு சொல்வாரா என்பது ஒரு கேள்விக்குரிய. என்னன்னா நாங்கள் பெண்களை எப்பவும் கொஞ்சம் கீழதான் பார்ப்போம், ஆனா அவ மேலடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு ஒரு சமூக அக்கறை, சமூக பார்வை தேவை. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை இயக்கியவர்களுக்கும் அதற்கு உதவி செய்தவர்களுக்கும் நடிகர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் சொல்ல வேண்டும். ஆனால் நான் இந்த படம் சார்ந்து எங்களோட திரைப்படம் வந்து காலத்துக்கு காலம் ஒவ்வொரு காலகட்டமும் வளர்ந்து கொண்டு போகுது.
இதில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு போகுது. ஆனால் நாங்கள் திருப்பி நாங்கள் சொல்லி கொண்டிருக்க இயலாது. இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் எங்கள் படம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்க இயலாது. அந்த காலத்துக்கு ஏற்ப நாங்களும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு படைப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால் உழைப்புகள் தேவைப்படும். பல உத்திகளோடு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்குது. புதுமையாக வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த படம் தொடர்பாக பல்வேறு வகையான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இது அதற்குரிய இடம் அல்ல. இந்த இடத்தில் படைப்பாளிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்துக் கொள்ளும். நான் நினைக்கின்ற என்னுடைய பார்வை கோணத்திலே ஒரு குறியீட்டு வடிவிலான இந்த படம் ஒரு புறநானூற்று பெண்கள் போராளிகளாக்கப்பட்டு அம்பகாமத்தில் பகை எதிர்த்து பகைகளால் சிதைக்கப்பட்டு அதன் பிற்பாடு போராட்டத்தின் பிற்பாடும் அந்த பெண் போராளிகள் இன்று வரை தங்களுடைய அந்த போராளி குணத்திலிருந்து விடுபட முடியாமல் வலுக்கட்டாயமாக போராடி கொண்டிருக்கின்ற சூழலை எடுத்து காட்டுகின்றது. புங்குடுதீவு குறியீடாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த போராட்டத்தினுடைய தேவை, அதனுடைய அடைவு மட்டம், நாம் தொடர்ந்தும் போராடினால்தான் நிம்மதியான வாழ்வை எட்ட முடியும் என்ற கருத்தை கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நாம் அனைவரும் இந்த இப்படியான எமது இனம் விடுதலை போராட்டம் சார்ந்த கலை வடிவத்தினூடாகவே கடத்த முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற நிலையிலே குறியீட்டு வடிவிலும் இந்த இப்படியான கலைகளுக்கூடாக எமது விடுதலைக்கான பணியை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்ற நேரம் அதனை வலுப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தை நாடி நம்பி கலை உலகம் நமது விடுதலைக்காக பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்களும் ஒரு அணிலாக இருந்து உறுதுணையாக இருந்து வலிச்சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான. அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துகள், பெரும் வாழ்த்துகள். என்று சொன்னால் இது ஒரு திரைப்படம் என்று நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருப்பதை தாண்டியும் நீங்கள் சொன்னது போல சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். அது மட்டுமல்லாமல் முழு திரைப்படமாகவே இது வந்திருக்குது. ஒரு சமூக அக்கறையை காட்டினாலும் கூட இதில் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு 100% ஒரு திரைப்படத்துக்கான தகுதியை இது பெற்றிருக்கின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதோட அந்த எடிட்டிங் எல்லாமே இசை, அதுக்கான இசை நடிகர்களுடையது மிக சிறப்பு. யாருடையும் இந்த நடிகை இதில் குறை கூற முடியாத அளவுக்கு நடிகர்களுடைய நடிப்பு, இயக்கம், காட்சி அமைப்பு, இசை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி இசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகள் கடக்கப்பட்டு எடுத்து வந்த காட்சிகளை ஒரு நவீனத்துவமாக சென்று வந்து இடையில செருவி எல்லாம் கொண்டு வரது மிக சிரமம். கதை எழுதிட்டு போயிடலாம், ஆனால் ஒரு படமாக இயக்குவது மிக கடினம் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறார். தமிழ் ஈழத்து திரைப்படம் வெற்றி அடைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். Au départ, j'ai pas trop compris et au fur et à mesure on essaie de regarder et puis demander un peu de renseignements, j'ai pu comprendre que ce sont des actes qui ont été faits dans le passé et qui ont été mélangés avec des actes du présent en fait. Et, mais j'ai trouvé un petit peu, comment dire ça, lent le moment quand la petite elle a disparu et qu'on cherchait. J'ai trouvé ça un petit peu long, mais parce que ça peut mettre en confusion en fait contre le spectateur. Then après ça, moi je trouve que vu que c'est un film qui veut parler un peu de l'histoire, je trouve que pour les jeunes générations, c'est bien quand même de faire des films qui parlent du passé et qui parlent de la jeunesse, de certaines choses. Pourquoi les choses sont comme ça maintenant dans cette époque-là au Sanka. Et je dis bravo justement de pouvoir faire des choses comme ça. Bien sûr, il y a toujours des critiques à avoir pour faire mieux. Il faut les prendre. Et j'espère qu'il y aura d'autres choses comme ça. Et puis d'autres publics aussi, avoir un public plus large, un peu comme moi qui ne sont pas proches de la culture, pour pouvoir justement un peu s'imprégner de tout ça, puisque vous êtes une grande communauté et voilà, bravo.